அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோட்ல அதுக்கு அடுத்ததாக இவங்க கிட்ட நான் எல்லா லிஸ்ட்டும் கொடுத்துட்டேன் அத்தை. அவங்களே எல்லாத்தையும் கரெக்டாக சமைச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லை, என்ன தேவைனாலையும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் எப்போனாலையும் ஃபோன் எடுத்து என்ன ஏதுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க மதி, உனக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்போ பாரு மலர் மலருன்னு சொல்லிட்டு மலர் கூட பேசிட்டு இருக்காம கொஞ்சம் என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் வருவாங்க, அவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மதியம் இருந்துட்டு சரி நாங்கள் கிளம்புறோம், கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புறாங்க. குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மதி, சுரேஷ் தான் கார் ஓட்ட போகிறாரு, அதனால நீ சுரேஷ் பக்கத்தில் போய் உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுரேஷ் இருந்துட்டு அண்ணன் நீங்கள் முன்னாடி உட்காருங்கண்ணே, எனக்கு ரூட் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மலர் நீயும் மதியம் பின்னாடி உட்காந்துக்கிறீங்களா? சரிங்க, நாங்கள் பாப்பா வச்சுக்கிட்டு பின்னாடி உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளம்புற நேரத்தில் கேட்குறோமேனு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மாத்திரை மருந்தெல்லாம் அத்தை மாமா மாத்திரை மருந்தெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இன்னும் 2-3 வாரத்துக்கு மாத்திரை மருந்து வரும், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஜாலியாக கிளம்பிட்டு இருக்கிற போது மலரோட வீட்டுக்கு போயிட்டு போகலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா பாப்பாவை அவங்க வீட்டில் விடுறதா தான் பிளானு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னென்ன இது புது பிளானெல்லாம் இருக்குது, டே வீட்டில் சொல்லிடாதடா, மலரோட வீட்டில் இது வரைக்கும் பாப்பாவை தனியாக விட்டதே இல்லை, சரியாகவும் அங்கே போகிறதும் இல்லை, அதனால தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் தெரியலையே, நீங்களும் அண்ணியும் புதுசாக ஹனிமூனுக்கு போகிற மாதிரிலாம் இருக்குது. டே சுரேஷ் என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்கு, குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி மலர் வெக்கத்தில் சிவந்திருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இது இந்த வழியில தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மதிக்கிட்ட. இந்த வழியாக தான் எங்கள் காலேஜ் பஸ்ஸும் போகும் அப்படியே சொல்லிட்டு மதியம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் வீட்டுக்கு போன உடனே வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வரவேற்கிறாங்க. இவங்க தான் மதி, இவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் நல்லாவே தெரியுமே, ஏதோ ஒன்று தெரியாத என்ன ஒன்று தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படியே சொல்லிட்டு நம்ம மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கார்த்திக் வராங்க. கார்த்திக் வந்த உடனே வாங்க அப்படியே சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய அம்மா இருந்துட்டு நான் போய் காஃபி போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. காஃபியும் போட்டு விடுறாங்க. மதியம் அவங்க எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. காஃபி குடிக்குவதானமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு மதிக்கு பிடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மலர் இருந்துட்டு சுரேஷ்கிட்ட போயிட்டு நீ கார்த்திக்கிட்ட சாரி சொல்லு, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடியும் கார்த்திகை அடிச்சு இல்லை, அதுக்காக சாரி சொல்லு, ஒரு சாரி சொல்கிறதுல என்ன குறைஞ்ச போயிட போகிறோம், அன்னைக்கு உங்கள் மாமா இருக்காருன்னு சொல்லிட்டு தான் நீ அவரை அடித்த, ஆனால் இன்னைக்கு தான் உங்கள் மாமா இல்லை, நீ சாரி சொல்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கிட்ட சுரேஷ் சாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம பாப்பா விட்டுட்டு போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பாப்பா இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, நானும் உங்களோட தான் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் பாட்டி கூட நீ இதுவரை இருந்ததே இல்லைடா தங்கம், இந்த 3 நாளைக்கு நீ பாட்டியோட ஜாலியாக இருக்கலாம், பாட்டியோட ஜாலியாக விளையாடிட்டு உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே பாட்டி செஞ்சு கொடுக்குறேன், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன், உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மாமாவும் நான் உனக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்டா, மாமாவோட இருறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சீக்கிரமாக வந்துடுங்க, நான்
மாமாவோடையும் பாட்டியோடையும் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாப்பா வந்து சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கே உங்கள் தங்கச்சிக்கு வந்து மெசேஜ் பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தங்கராஜும் தேவியும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே பாக்கியராஜ் வந்து கூப்பிடுறாரு. ஆனால் சுரேஷை கூட்டிக்கிட்டு அவர் தனியாக போய் உட்காந்துக்கிறாரு. அண்ணன் நீ வான்னு நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து அவங்க அண்ணனோட சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நீங்கள் 2 பேரும் ஏன் பேசிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இதெல்லாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சோக கதை. என்னென்னு பார்க்குறீங்களா? தங்கராஜு அண்ணனோட தங்கச்சியை வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதும் தேவியை வந்து தங்கராஜு அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறத தான் பேசிகிட்டு இருந்தான். அப்படி தான் இவங்கெல்லாம் சொந்தக்காரங்க. ஆனால் கடைசியில் இவரும் நானும் நான் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை வீட்டில் சொன்னோம், யாரும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனால் பேசி வச்சு கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லிட்டு தங்கராஜையோட தங்கச்சி வந்து சுசைட் பண்ணிக்கினாங்க. அந்த ஒரு கோவம் தான் அவருக்கு எங்கள் மேலே. அதனால தான் இப்போ வரைக்குமே இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் நாங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்குமே பணம் காசு எல்லாத்துலேயும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி நரகத்தில் இருக்கணும் மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. இது நாள் வரைக்கும் அவர் வரன்ற சத்தம் திருமணம் வரைக்கும் கேட்டால் கூட எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்குறாங்கன்னா அவங்க தங்கச்சி போனதுக்கு அப்புறமும் நம்ம பொண்ணை விடாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்ற ஒரு மரியாதைக்காக தான். அதனால தான் இவர் என்ன சொன்னாலையும் நம்ம வீட்டில் தலையாட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவி நடந்த எல்லா விஷயத்தையும் மதிக்கிட்டு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் வந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பசங்களை விட்டு வந்து கொஞ்சம் சினுங்குறாங்க. அதனால விட்டுட்டு வந்துட்டேன், நீங்களும் பாப்பா விட்டுட்டு வந்துட்டீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கராஜ் இருந்துட்டு உங்கள் அக்காவை பார்த்து மச்சான் கொஞ்சம் கூட என்னை பற்றி கவலைப்படாமல் இவ்வளோ ஜாலியாக இருக்கான்னு பாருங்கள். இது என்ன வீடா ஹோட்டல் தானே மாமா, நீங்கள் ஜாலியாக உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த ட்ரிப்பை முடியறதுக்குள்ள மதியை உன் வலைக்கு கொண்டு வந்து பாரு, அதுக்காக ஐடியாலாம் நான் உனக்காக கொடுக்குறேன், அவ்வளவா என் வலைக்குள்ளையா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா மாமா? கண்டிப்பாக நடக்கும்டா, இந்த மாமா கூட இருக்கிற வரைக்கும் நான் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து வர அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.